அன்பு உள்ளங்களுக்கும் இனிய ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நம்ம பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு நாளில் 2300 எப்படி சம்பாரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம போனது வந்து அவுட் ஸ்டேஷன் டியூட்டி. அவுட் ஸ்டேஷன் வந்து சென்னையிலேருந்து போனது. நம்மளுக்கு வந்து அவுட் ஸ்டேஷன் எங்கே கிடச்சிதுன்னா ஐயப்பந்தாங்கலில் பிக்கப் பண்ணி அவுட் ஸ்டேஷன் கிடச்சிது. அப்புறம் நம்ம சேனல்ஸுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு வந்து டேரிஃப் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த அவுட் ஸ்டேஷனுக்கு 1300 அடிஷ்னல் ஹவர் 100 அப்படின்னா 12 ஹவர்ஸுக்கு வந்து 1300, அதுலேருந்து பர் ஹவருக்கு வந்து 100 ருபீஸ் ஆட் ஆகும். ப்ளஸ் ஃபுட்டு வந்து கஸ்டமர் சைடு. இதுதான் அவங்க கொடுத்த டேரிஃபு. நான் காலையில் 6 மணிக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏர்லி மார்னிங்லாம் கிடையாது, மார்னிங் 6 மணிக்கு தான் எனக்கு டியூட்டி கிடச்சிது. இந்த கஸ்டமர் எங்கேருந்து எங்கே போயிட்டு வராங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலை சைடு ஒரு 5 கோவில், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அப்படியே போயிட்டு விழுப்புரத்தில் ஒரு கோயில், இப்படி போயிட்டு வீட்டுக்கு வர்றது தான் அவங்களுக்கு பிளானு. அவங்க பிளானை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஒர்க் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒரு 50 to 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றது வரைக்கும் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோயிலுக்கு மட்டும் நான் உள்ளே போயிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். அது நீங்கள் பார்த்துங்க, அவங்க கூப்பிட்றாங்கன்றது எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாதுல்ல. நானும் சொல்லிட்டேன், வண்டி ஓட்டணும், அதனால் நான் வண்டியில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் கோயில் முடிச்சுட்டு வந்து என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமரும் நல்ல கஸ்டமர் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் திருவண்ணாமலை சைடு போனோம். அங்கே ஒரு 4 கோயில் பெருமாள் கோயில் இருந்தது. அந்த பெருமாள் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து தஞ்சாவூர் போகிறது பிளான் கிடையாது, அங்கே போய் தான் மாற்றினாங்க. அது டைம் வந்து மதியமே முடிஞ்சிடுச்சு அந்த கோயில் பார்க்குறதெல்லாம். அதனால் தஞ்சை கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து இங்கே தானே கூப்பிட்டீங்க, இங்கேருந்து இங்கே போகிறீங்க அப்படின்லாம் எந்த டிஸ்டன்ஸுன்னு சொல்லக்கூடாது. நானும் சரின்னு போயிட்டேன். எனக்கு கண்டினியூஸாக வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை. இது வந்து கண்டினியூஸாக எனக்கு ஓடிடுச்சு, ஓகேங்களா. ஆனால் நடுவில் கொஞ்சம் பிரேக் அடிச்சுது, அது மட்டும்தான், ஓகேங்களா. வண்டி ஓட்டும் போது என்ன டயர்டாகணும் உங்களுக்கே தெரியும், எல்லா டிரைவருக்கும் தெரியும். அப்புறம் தஞ்சை கோயில் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, முடியல. ஆனால் நானே ஒரு 3 பிரேக் விட்டுட்டேன். கஸ்டமர் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, முடியலனா தம்பி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நைட்டு வரும்போது கரெக்டாக 135. டோட்டலாக எவ்வளோ ஓடிச்சுன்னா, நம்மளுக்கு ஓடினது வந்து 20 மணி நேரம் ஓடிச்சு, ஓகேங்களா. 20 மணி நேரத்துக்கு கஸ்டமர்கிட்ட நான் கேட்டது வந்து 2300. அதாவது 12 மணி நேரத்துக்கு வந்து 1300. அடிஷ்னல் ஹவர்ஸுக்கு வந்து 100. இந்த டேரிஃபில் போட்டு நான் கேட்டேன். கஸ்டமர் என்ன சொன்னாங்க, இந்தாங்க உங்கள் பைசா பிடிச்சிங்க, மிச்சம் வந்து எக்ஸ்ட்ரா நான் 500 கொடுக்குறேன், இது உங்கள் ஓனர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேங்களா. எனக்கு 1800 வந்தது, ஓகேங்களா. அப்படின்னும் போது நம்ம கஷ்டப்பட்டது பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் அந்த வண்டியில் உட்காந்துட்டே தான் இருந்தேன், ஓகேங்களா. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். இது மாதிரி டியூட்டி வந்து எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வீக் கூட எனக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க. நான் அது பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டு அந்த டியூட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அது 2 days அங்கே ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி. இப்போ இந்த டேரிஃபில் வந்து எனக்கு கிடச்சது வந்து 2300 தான் நான் ஓனர்கிட்ட சொல்லணும். அப்போது 230 ரூபா வந்து கமிஷன் போக எனக்கு கையில் நின்னது 2070 ரூபா சொன்னேன், ஓகேங்களா. 2070 ரூபா தான் என் கைக்கு நின்னது கணக்கு படி பார்த்தா. ஆனால் கூட ஒரு 500 அவங்க கொடுத்ததால் எனக்கு கொஞ்சம் அந்த நைட்டு கேப் பிடிக்கிறது, அதை ரேப்பிடோ பிடிச்சி போகிறது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது மாதிரி ஒரு சில டியூட்டி கிடைச்சா உங்களுக்கு லக்கு, அதுமாதிரி சேர்த்து பார்த்துங்க. இது வந்து மினிமம் அந்த 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஆனால் தஞ்சாவூர் போயிட்டு வந்தது கணக்கில் வரல. இது எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் தான்.
ஸோ இது மாதிரி நல்ல டேரிஃப் கிடச்சிதுன்னா போங்க, தப்பு கிடையாது. ஒரு நாள் போயிட்டு வந்தால் நம்ம மறுநாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்வோம் வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.